Chennai Sangamam விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை நேர்லையில் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு மகிழ்ச்சியா இருந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சட்டமன்றம், அரசு நிகழ்ச்சிகள், ஆய்வுகள், பல்வேறு நிகழ்ச்சிகள் இதுல பிஸியா இருந்தாலும் இந்த கலை நிகழ்ச்சிகளை பார்க்கணுங்கிற ஆவலோடு நான் இங்க வந்து பார்த்திருக்கிறேன். வெளிப்படையா சொல்லணுமா, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எப்படி பொழுது போச்சுன்னு எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் அப்படித்தான் இருந்திருக்கும். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் எழுதிய வரி இது. இது வெறும் ஆரவாரம் காட்டக்கூடிய வரி மட்டும் இல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆவணப்படுத்தப்பட்ட நம்முடைய பண்பாட்டோட இலக்கிய பெட்டகங்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு பெருமித முழக்கம் இது. நெஞ்சை அள்ளக்கூடிய சிலப்பதிகார முத்தமிழ் காப்பியம் என்று போற்றப்படக்கூடிய அளவுக்கு இயல், இசை, நாடகம் என பழந்தமிழ் நாட்டின் கலைமென்மையை திட்டவட்டமா தீட்டி காட்டியிருக்கிறது. நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வரிசைப்படுத்தி சொல்வார்கள், இதில் நாடகம்தான் முதலில் தோன்றியது, இசை பின்னரும், அதன் பின்னர் தான் இயலும் தோன்றியது என்று. திராவிட இயக்கம்தான் கலைகள் என்பது வசதி படைத்த வர்க்கத்தின் பொழுதுபோக்கு அம்சம் என்று இருந்த நிலையை அடியோடு மாற்றி அவற்றை அடித்தட்டு மக்களிடத்தில் எடுத்து சென்ற இயக்கம் திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் தான் ஒரு சமுதாயத்தினர், ஒரு தரப்பினருக்கான சாமர வீச்சாய் அல்ல, சாதிகளின் பெயரால், சமயங்களின் பெயரால் சமத்துவத்துக்கு சமாதி கட்ட நினைத்த போக்குக்கு எதிரான சம்மட்டியாய், மூட பழக்கங்களுக்கு எதிரான முரசொலியாய் கலைகளை மாற்றியது. திராவிட இயக்கம்தான் கலை வடிவங்கள் மூலமாக சாமானிய மக்கள் வாழ்க்கையில அனுபவித்த வழியை பேசியது. திராவிட இயக்கம் தான் சாமானிய மக்களின் மொழியில் பேசியது. திராவிட இயக்கம் கலைகளை வளர்த்தது, கலைகளால் வளர்ந்தது. நாடகம், திரைப்படங்கள், கிராமிய கலைகள் அனைத்தையும் பயன்படுத்தி மக்களிடையே பரப்புரை செய்தோம். கலைகளின் வளர்ச்சிக்கும் கலைஞரின் வாழ்வில் மலர்ச்சிக்கும் கண்ணும் கருத்துமாய் கணக்கற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. இது கலைஞர் வழிநடக்கக்கூடிய அரசு. அதனால்தான் இது கலைஞர்களுக்கான அரசாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் 2022-23 ஆண்டு நிதிநிலை கூட்டத்தொடரில் கலை பண்பாட்டு துறையின் வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவுக்கு 48 கோடி ரூபாய்க்கு மேலான நிதி ஒதுக்கீடு செஞ்சு பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. கலைஞர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை வழங்கி அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், கலைகளை போதிக்கும் கல்விக்கூடங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும், கற்பித்தலின் தரத்தை உயர்த்த உதவக்கூடிய நவீன கருவிகளை வழங்கிடவும் தாராளமாக நிதி ஒதுக்கீடு நம்முடைய அரசு செஞ்சிருக்கிறது. கலைகள் வளரணும்னா கலைஞர் வறுமையின்றி வாழணும். அதற்கு அவர்களுக்கு கலை வாய்ப்புகள் வழங்கப்படணும். கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக வாய்ப்புகள் இல்லாமல் வாடி கிடந்த கலைஞர்களுக்கு வான்மழையாய் ஏராளமான வாய்ப்புகளும் நலத்திட்ட பதவிகளும் அரசால் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் மக்கள் கூடும் இடங்களில் கலைச்சங்கமம் என்ற பெயரில் 160 கலை நிகழ்ச்சிகள் நடத்த 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறது. 500 நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இசைக்கருவிகள், ஆடை ஆபரணங்கள் வழங்குவதற்கு தலா 10,000 ரூபாய் வீதம் நிதி உதவி வழங்க 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விருது பெற்ற
வறிய நிலையில் வாழும் ஒவ்வொரு மூத்த சிறந்த கலைஞருக்கும் பொற்கிழியாக வழங்கப்படும் விருது தொகை 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. திறமைமிக்க கலைஞர்களை ஊக்கப்படுத்தும் வண்ணம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வழங்கப்படும் மாவட்ட கலைமன்ற விருதுகள் எண்ணிக்கை 5லிருந்து 15ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் சார்பாக சென்னை மற்றும் 10 மாவட்டங்களில் பொங்கல் கலை விழாக்கள் நடத்த 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் மூலம் வழங்கப்படும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மூலம் அதிகமான கலைஞர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் மன்றத்திற்கான நல்கை தொகை 3 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கெல்லாம் மகுடம் சூட்டுவதை போல நம்ம ஊர் திருவிழா என்ற பெயரில் தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையிலும் கலை பண்பாட்டு மண்டலங்களின் தலைமையிடங்களாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி ஆகிய நகரங்களில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கலை விழாக்கள் நடத்த 9,84 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை சங்கமம் நம்ம ஒரு திருவிழா என்ற பெயரில் மிகப்பெரிய கலை கொண்டாட்டமாக நடக்கும் இந்த கலை விழாக்கள் சென்னை மாநகரில் 18 இடங்களில் நிகழ்த்தப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளில் நாட்டுப்புற கலைஞர்கள், செவ்வியல் கலைஞர்கள், பிற மாநில கலைஞர்கள் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். 40க்கும் அதிகமான கலை வடிவங்களை உங்கள் கண்முன்னே நிகழ்த்தி உங்களை எல்லாம் மகிழ்விக்க இருக்கிறாங்க. இந்த விழாவில் தங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒவ்வொரு கலைஞருக்கும் இதுவரை வழங்கப்பட்ட ஒரு நாள் மதிப்புதயத்தை 2,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க இருக்கிறோம். சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவில் கண்ணுக்கு விருந்தான கலை விழாவோடு சென்னை மக்களின் நாவுக்கு விருந்தளிக்கும் உணவு திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களின் தனி சிறப்பான உணவு வகைகள் உங்களுக்கு பரிமாறப்படும். விழாவுக்கு வரும் மக்கள் அனைவரும் கண்டு பங்கேற்று மகிழ வழுக்கு மரம், உரியடி போன்ற பல்வேறு கேளிக்கை விளையாட்டுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் ஆர்வலர்களுக்கு செந்தமிழ் விருந்து படைக்க கவியரங்கம், கருத்தரங்கம் ஆகிய நிகழ்ச்சிகளோடு ஒரு இலக்கிய திருவிழாவும் நடக்க இருக்கிறது. கலை பண்பாட்டுத்துறை சார்பாக நடத்தப்படும் சென்னை சங்கமம் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் அவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் திட்டங்கள் குறித்தும் வழங்கப்பட இருக்கும் திட்டங்கள் குறித்தும் பேசினார். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.